எனக்கு பிடிச்ச மாதிரி பட்டாசெல்லாம் இங்கதான் இருக்கு, அதனாலதான் வந்தேன். இல்லாம நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லைங்களா, என்ன குழந்தைங்க வெடிக்கிறது. இந்த தீபாவளியை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண நம்ம சேலத்துல குடும்பத்தோடு வாங்கும் நம்பிக்கையின் முகவரி ஒளிபரப்பும் ஒவ்வொரு தீபமும் மகிழ்ச்சி பரப்பும் ஒவ்வொரு சத்தமும் துவங்கட்டும் ஜே ஜே பாபாஜி பட்டாசு ஸ்டாலில் இருந்து. பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க போல இருக்கு. சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. இதுதான் நியாயமான விலை, கம்மியான விலையா இருக்கு, அதான் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஓகே, உங்க பேருங்க சார்? தினேஷ்குமார், எங்க இருந்து வரீங்க? தர்மபுரியில இருந்து வரும். ஓகே ஓகேங்க சார். ஏன் தர்மபுரி அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து இங்க அங்கேயே கடைங்க எல்லாம் இருந்துட்டே இருக்கு, அங்கேயே வாங்கலாங்களே? ஒரு எமர்ஜென்சிக்கு இங்கே ஒன் டூ டைம்ஸ் வாங்கி பார்த்தோம், நல்லா இருந்தது. சரி, அதனால ரெகுலராக இங்கேயே கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது, அதனால இங்கேயே கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம். சரி, நீங்க இங்க வாங்குறதுக்கும் இப்போ நீங்க தர்மபுரியில இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க, அங்கே இங்கே உங்க குவாலிட்டி டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்டு வந்து இவர் தான் சஜஸ்ட் பண்ணாப்ல இங்கே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால நாங்கள் இங்கே வந்தோம். இவர் ரொம்ப வருஷமா இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா இருக்குன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணதுனால தான் இங்கே வந்திருக்கோம். சார், நீங்க ரொம்ப வருஷமா பர்ச்சேஸ் பண்ணுங்க. நீங்க எந்த ஊருங்க சார்? நான் இங்கே தான் சார், லோக்கல் தான், சேலம் தான். ஸோ ரெகுலராக நான் இங்கே தான் எடுக்கிறது எப்பயுமே. எத்தனை வருஷமாங்க சார் எடுக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 13-14 இயர்ஸ் இங்கே தான் எடுத்துட்டு இருக்கேன். 13 இயர்ஸ். 13 இயர்ஸா? அவ்வளோ நாள் இருக்கு. அவ்வளோ நம்பிக்கைங்களா இந்த கடை மேல? ஆமாம், எல்லா குவாலிட்டியுமே நல்லா இருக்கும், நமக்கு தைரியமாக நம்ம வந்து வாங்கலாம். ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். எதுக்கு பயந்து தேவையில்ல. பட்டாசு எப்படி இருக்குது, திடீர்னு ஏதோ நடுவில் வெடிக்காமல் போயிடுமோ, இல்லை குழந்தை வைக்கிறாங்க. ஸோ சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி நம்ம எப்படி தேவையில்ல, தாராளமாக வந்து நம்ம நம்பிக்கையாக. ஆக்சுவலாக வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்னு தராங்க, பட் எனக்கு கம்பேர் பண்ணுறப்ப வெளியோட இங்கே தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. இல்லாமல் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லைங்களா, என்ன குழந்தைங்க வெடிக்கிறது. சேஃப்டி இருக்குது, அதே மாதிரி ப்ரைஸும் எனக்கு ஓகேவா இருக்குது, அதனால இங்கே தான். சரி, நீங்க கஸ்டமரா இங்க நீங்க வரீங்க, வாங்குறீங்க, பர்ச்சேஸ் பண்றீங்க, அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு உங்களுக்கு? ஸோ கண்டிப்பாக ஆக்சுவலாக இப்போ இந்த ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே தெரியும் இது என்ன 30 ஷார்ட்னு இருக்குது. பட் இப்போ நிறைய பேர் வராங்க, நானே 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அவங்களுக்கு அது அவ்வளோவா தெரியாது. பட் ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னது என்னன்னா, அவங்க நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, ஓனர்ஸ் ஒவ்வொன்றும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த ஷார்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி வாங்கிட்டு போய் அவங்க எனக்கு பர்சனலாக 2-3 சொன்னாங்க, எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். குவாலிட்டி வைஸ் எதுவுமே குறை சொல்ல முடியாது, இட்ஸ் ஆல் குட். சார், இந்த கடைக்கு நீங்க வரதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கண்ணா இங்க? அத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீடம், நம்ம வந்து நம்மளே இதை என்ன வேணும் நம்மளே சூஸ் பண்ணி நம்மளே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது நிறைய வெரைட்டிஸ் இருக்குனால நம்ம என்னென்ன பொறுமையாக பார்த்து எது வேணுமோ என்னன்னு பார்த்து கரெக்டாக எடுத்துக்கலாம். நம்ம என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு. குட்டி, உங்களுக்கு இந்த கடையில பிடிச்ச மாதிரி எல்லா பட்டாசும் இருக்குங்களா? பிடிச்ச மாதிரி பட்டாசெல்லாம் இங்கதான் இருக்கு, அதனாலதான் வந்தேன். பாபாஜி பட்டாசு தான், பாபாஜி ஒளி வீசும் பெயர்.